வழியா ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில வாரிசு படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால ரிவ்யூ லேட்டா வருது, மன்னிக்கவும். படத்தோட பிளஸ் மைனஸ் என்ன எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரிசு படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் தான் தன்னோட வாழ்க்கைன்னு வாழ்ற சரத்குமார் அவர்களுக்கு 3 பசங்க. அதுல 2 பசங்க சரத்குமார் அவர் பேச்ச கேட்டு அவரோட பிசினஸ பாத்துக்கிறாங்க. 3வது பையன், அதாவது நம்ம தளபதி விஜய், தன்னோட அப்பா பிசினஸே வேணாம், எனக்கு அந்த லைஃபே வேணாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன்ட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா அம்மாவோட 60வது கல்யாண ஃபங்க்ஷனுக்காக திரும்ப வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் சில சந்தர்ப்ப சூழ்நிலையால தன்னோட அப்பா கம்பெனிக்கு அடுத்த வாரிசாயிடுறாரு தளபதி விஜய். அதுக்கப்புறம் அவர் சந்திச்ச சவால்கள், தன்னோட குடும்பத்தை மீண்டும் இணைத்தாரா இல்லையான்றதுதான் மீதி கதை. படத்தோட பிளஸ் மைனஸும் தனியா பிரிக்காம அப்படியே ஒரு ஃப்ளோல சொல்றேன். இந்த படத்தை ஒன் மேன் ஆர்மியா ஷோல்டர்ல நிப்பாட்டி நகர்த்தி கொண்டு போறது தளபதி விஜய் அவர் மட்டும்தான். ப்ரொடியூசர் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான், டான்ஸ் வேணும்னா டான்ஸ் இருக்கும், ஃபைட் வேணும்னா ஃபைட் இருக்கு, பாடி லாங்குவேஜ் வேணும்னா பாடி லாங்குவேஜ் இருக்குன்ட்டு சொல்ற மாதிரி எல்லா ஏரியாலையும் சும்மா கில்லி மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுற படத்தை முழுசா பொறுமையா உட்கார்ந்து பாக்குறதுக்கு ஒரே காரணம் தளபதி விஜய் மட்டும்தான். ஒவ்வொரு சீன்லயும் செம சாமிங்கா, செம ஸ்மார்ட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் சரத்குமார் மற்றும் பலர் தங்கள் கொடுத்த ரோலை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் கேரக்டர் வழக்கம் போல கமர்ஷியல் படத்துல உடைக்கிற தகர டப்பா மாதிரி தான், வெறும் பாட்டுக்கு மட்டும்தான் வராங்க. அதுவும் இந்த படத்துல அவங்க வந்தாலே அப்ப ரைட்டு அடுத்து ஒரு பாட்டு வரப்போகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு மேல சொல்ற மாதிரி அவங்க கேரக்டர் இந்த படத்துல இல்ல. காமெடிக்கு யோகி பாபு இருக்காரு. உண்மையிலேயே தளபதி விஜயோட சேர்ந்து பண்ற சில கவுண்டர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. சாங்ஸ் பிஜிஎம்னு பார்க்கையில, தனியா கேட்கையில எனக்கு ஓகேஸா இருந்தாலும் படமா பார்க்கையில நல்லா தான் இருந்துச்சு. என்ன, நான் பார்த்த தியேட்டர்ல சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா வச்சதுனால காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்மால் கேமியோ ரோல்ல எஸ்ஜே சூர்யா பண்ணியிருந்தாரு. அவர் வந்த சீனும் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி விஷுவல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா படத்தோட பெரும்பாலான சீன் கிரீன் மேட் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது நமக்கு அப்பட்டமா தெரியுது. சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, பல தெலுங்கு தமிழ் படங்களை அடிச்சு துவைச்ச கதை தான் இது. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், ஃபேமிலி டிராமான்னு சொன்னோம்னா எமோஷன் வைஸ் பயங்கரமா கனெக்ட் ஆயிருந்தா படம் வேற லெவல்ல ஒர்க் ஆகும்ட்டு நான் ட்ரெய்லர் ரிவ்யூல சொல்லியிருந்தேன். ஆனா இந்த படத்தோட எமோஷன் வைஸ் நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. சென்டிமெண்ட் சீன்லாம் சுத்தமா நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. தளபதி விஜய் பாத்தீங்கன்னா டான்ஸ், ஃபைட் எல்லாமே சூப்பரா பண்ணாலும் அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். எமோஷன் வைஸ் எல்லாம் ஈஸியா நம்மள கனெக்ட் பண்ண வச்சிருவாரு. அவருக்கே இந்த படத்துல ஏத்த சீன்ஸ் இல்லன்றதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு மேல தளபதி விஜயால என்னடா ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, பேரரசு அவரோட டைரக்ஷன்ல திருப்பாச்சி, சிவகாசி படம்லாம் எடுத்து பாருங்க, எந்த லெவல்ல சென்டிமெண்ட் சீன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு. இது எனக்கு ஸ்டார்டிங்ல தோணல. பட் ஒரு ஹானஸ்டான விஜய் ஃபேனை கூப்பிட்டு கேட்ட போது எனக்கு இது சொல்றப்பதான் ஆமால இந்த படத்துல சூப்பரா ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இங்க சொல்றேன். தளபதி விஜய் அவர் ஒரு ஃபேமிலி டிராமா எடுக்கணும்னு நினைச்சாருன்னா இங்கேயே ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க. பார்டர் தாண்டி போய் சான்ஸ் கொடுக்கற அளவுக்கு ஸ்பெஷலா ஒன்னும் இந்த படத்துல இல்ல. தளபதி விஜய் அவர்களை இந்த படத்தோட கதை என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்றது எனக்கு தெரியல. இதுலயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் ஒரு கரெக்டான மீட்டருக்கு கீழே இருந்தாலே நல்லது. ஏன்னா ஓவர் டோஸா போய் நீங்க அழுவணும், அழுதே தான் ஆகணும்ன்ற மாதிரி கொண்டு போகாம மேலோட்டமா எமோஷனல் சீன்ஸ்லாம் வச்சு டீசெண்டா முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணல செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா தான் போகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த படத்தோட பிளஸ் அண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் தளபதி விஜய் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இந்த படம் ஒண்ணுமே இல்லை. படத்தோட கிளைமேக்ஸ் வந்தாலும்
கிளைமேக்ஸ் தாண்டியும் படம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. படம் ஓகே கரெக்டா இந்த இடத்துல முடிச்சுக்கலாம்னு பார்த்தா அதை தாண்டி ஒரு 20 நிமிஷம் ஓடுது. மொத்தத்துல இந்த படம் எப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான். தளபதி விஜய் மட்டும் இந்த படத்துல இல்லைன்னா இந்த படம் ஒண்ணுமே இல்ல, அதான் உண்மை. இந்த படத்தை நம்ம ட்ரோலோ அல்லது ரோஸ்டோ பண்ற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்தே இது ஒரு ஃபேமிலி டிராமான்னு சொன்னதுனால அவங்க நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கொடுத்த இது நமக்கு கனெக்டே ஆகல, அதுதான் பிரச்சனை. இப்ப இருக்கிற காலத்துல இன்னமும் திரும்ப இந்த மாதிரி ஃபேமிலி டிராமான்னு எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு தளபதி விஜய் ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் பிலிம் பண்ணணும்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் ஃபைட்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வேற லெவல் பண்ணிடுவாரு. சோ ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் பிலிம் பண்ணணும் தான் என்னோட ஆசை. அது அடுத்த படத்துல நிறைவேற்றிடுவாருன்ட்டு நான் நம்புறேன். இருந்தாலும் இந்த படத்தை தளபதி விஜய் அவர்கள் அவாய்ட் பண்ணிருக்கலான்றதும் என்னோட விஷ் மட்டும் இல்லாம பல ஹானஸ்டான தளபதி ஃபேன்ஸோட விஷாவும் இது இருந்திருக்கு. அடுத்து அவர் சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் வேற லெவல் சம்பவம் பண்ணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா ஒரு தடவை ஃபேமிலியை கூட்டிட்டு தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே பாசிட்டிவ் வைபோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நல்ல கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். அடுத்து துணிவு படம் ரிவ்யூவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் SK சைனிங் ஆஃப். டேக் கேர்.